ஹாய் ஹலோ வெல்கம் டு அம்மா பி vlog. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா சேமியா உப்புமா செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு சமையலில் என்ட்ரன்ஸ் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ரெசிபி போட்டிருக்கேன். ஒரு வானலில் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு வெங்காயம், கேரட் போட்டு நல்லா வதவுனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதவட்டும். ஓரளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 1க்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ அது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சக்கப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு நான் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சா நல்லா வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பேருக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். ஸோ 3 கைப்பிடி நான் எனக்கு போட்டிருக்கேன். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இருக்கிறது, அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் சமமாக்கி தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு சேமியா உப்புமா. தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ.